ஏன்னா வருங்காலம் தெரிஞ்சதுன்னா நிகழ்காலம் கொடுமையா போயிடும். ஆனா ஜனங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, வருங்காலம் தெரிஞ்சுக்கணும். வருங்காலம் தெரிஞ்சு என்ன பண்ண போற? இந்த கேள்வியே அதுதான். தெரிஞ்சு என்ன பண்ண போற? உன்னால மாற்ற முடியுமா? இப்ப யாரும் நிம்மதியா இருக்கு, அந்த நிம்மதி போயிடும், அந்த நிம்மதிங்கிறது போயிடும். அதனாலதான் பத்ரம் பத்ரமிதி குருயாத்துன்னு வராக வீரர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மகான்களும் என்ன சொல்றாருன்னா, அமங்கலமான விஷயத்தை சொல்லாத மங்களமான விஷயத்தை மட்டும் சொல்லும் அப்படிங்கிறார். உனக்கு தெரியாது அர்ஜுனா, எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்னா, என் வாழ்க்கை மட்டும் தெரியும் இல்ல, உன் வாழ்க்கை தெரியும். உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகள், பிரபஞ்சத்தோட இயக்கம், இதை எப்ப என்ன நடக்கும், யாருக்கு என்ன நடக்கணும், யாரால் என்ன கர்மா பண்ணியிருக்கா, என்னென்ன பிறவியா பிறக்கணும், என்னென்ன சௌக்கியத்தை அனுபவிக்கணும், என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும், எந்த நிமிஷம் எந்த செகண்ட் என்ன நிகழ்வு நடக்கணுங்கிற அத்தனை குறிப்பும் ஒரு நோட்டு இல்லாம சீட்டு இல்லாம என்னோட விரல் நகை நுனியில உண்டு. உனக்கு எனக்கு அதுதான் வித்தியாசம். நீ அஸ்வதந்திரன், நான் சுதந்திரன்னா. அவன் கேட்டான் அப்படின்னா, உன்னால உன் வாழ்க்கைய மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னு உடனே நான் அதைரியப்படுத்தி பேசுறதா நினைக்க வேண்டாம். மாற்ற முடியும், மாற்ற முடியறத மாற்ற முடியும். 98% தான் மாற்ற முடியும், 2% மாற்ற முடியாது. அந்த சிஸ்டமே அப்படிதான். நீங்க 100% பகவான் உங்க கையில கொடுக்கறது கிடையாது. 100% உங்க கையில பகவான் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் பகவானையே தூக்கி போட்டுருவேன் நீங்க. அதனால பகவான் கண்ட்ரோல்ல தன் கையில தான் வச்சுருக்கார். இதெல்லாம் ரொம்ப அழகான சிஸ்டம். நம்மளோட சாஸ்திரங்கள்ல உள்ள சிஸ்டம் தான் நம்மளுடைய வாழ்வியல் முறையில வந்தது. இந்த முழு சுதந்திரம் கொடுக்காத போதே நாம பகவானை மதிக்க மாட்டேங்கிறோம். முழு சுதந்திரம் கொடுத்துட்டா பகவானை மதிப்போமா? ஒரு ஜெயில், அந்த ஜெயில்ல கைதிகள்லாம் இருக்கா, அந்த கைதிகள்லாம் ஒழுங்காக நடத்தப்படுகிறார்களா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு ஆபீசர் வருவர். அவர் வந்த உடனே வார்டன் அந்த ஜெயில் கதவை திறந்து விடணும். உள்ள போவர், சேர் போடணும், அதுல உட்கார்ந்து பெறவர். கைதிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்பார், உனக்கு சாப்பாடு சரியா இருக்கா, உன்னை அடிச்சு துன்புறுத்தாம இருக்கால, சாப்பாடு குவாலிட்டியா இருக்கா, இதெல்லாம் கேட்பார். அவர் அப்படி என்கொயரி பண்ணும்போது இந்த வார்டன் திறந்து விட்ட கதவை பூட்டிட்டு கதவு பக்கத்துல நிற்கணும். இது ப்ரொசீஜர். இப்படி சேர போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆபீசர்கிட்ட ஒரு கைதி வந்தான். ஐயான்னா, என்னப்பான்னா, நீங்களும் நானும் ஒண்ணும். இவன் சொல்ற வார்த்தை மாதிரி அர்ஜுனன் சொன்னது, நீனும் நானும் ஒண்ணும். என்னப்பா சொல்ற புரியலன்னா, நீனும் ஜெயிலுக்குள்ள இருக்க, நானும் ஜெயிலுக்குள்ள இருக்க, நீனும் தம்பி என்ற, நானும் தம்பி என்றேன். உண்மையாகுமா? மேலோட்டமா பார்த்தா ஜெயிலுக்குள்ளதான் இருக்கா, சேர்லதான் உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? இவர் எப்ப சொல்றாரோ அப்ப அந்த வாசல்ல இருக்கிற வார்டன் கதவை திறக்கணும். அவன் எப்ப திறக்கிறானோ அப்பதான் இவன் தப்பு இருக்க முடியும். இவன் நினைச்ச போது அவன் திறக்க மாட்டான். அவன் புடி கோபப்பட்ட ஆளா இருந்தா வேணும்னே பழி வாங்குவா. ஜெயிலுக்கு போனவா சொன்ன அனுபவங்கள் இது. ஜெயிலுக்கெல்லாம் போகவே கூடாது. அது மாதிரி ஒரு நிகழ்வுகள் வரவே கூடாது வாழ்க்கையில. அதுக்கெல்லாம் அதெல்லாம் தான் இருக்கு விஷயம். ஒரு சமயம் பரமாச்சாரியால் திருவள்ளி ட்ரிப்ளிகேன்ல இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினுட்டார். ஜன்னல்லையே உட்கார்ந்து இருந்தார் ஒரு நாள் முழுக்க. என்னத்துக்குன்னே தெரியல யாருக்கு. ராத்திரி 8-9 மணி ஆச்சு, வெளியிலேயே வரல, பிக்ஷையும் பண்ணல. மறுநாள் காத்தாலையும் எல்லாருக்கும் ஒரே பரமாச்சாரியால்கிட்ட யாருமே நேரடியா பேச முடியாது. அவர் என்ன பண்றாரோ அதுதான். இந்த ப்ரோக்ராம் பிளானிங் திட்டம் இப்படி எல்லாம் கிடையாது. அவர்லாம் சன்னியாசிகள், பரமாச்சாரியார்.
அதனால அவன் என்ன பண்றாலும் அவ பின்னாடிதான் போலாம். என்ன நடக்க போறதுன்னு தெரியாது நமக்கு. அப்ப ஒரு 8 மணி வாக்குல மடத்து சிப்பந்தி ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் ஜாதகம் குறிக்கிற வள்ளுவர்னு ஒருத்தர் இருக்கா, இது என்ன தெரிஞ்சுக்கோ. கண்டவன் கேட்டவன்றெல்லாம் ஜாதகம் குறிக்க கூடாது. ஒரு காலத்துல வள்ளுவர்கள், அந்த வள்ளுவர் அந்த வகையை சேர்ந்தவர் தான். திருவள்ளுவரோட பெயர் நமக்கு தெரியாது, வள்ளுவர்னு சொல்றமே தவிர வள்ளுவர்கள்னு சில பேர்கள். கேரளாவில் அவர்களை பணிக்கர்கள்னு சொல்லுவார்கள், ஆந்திரால அவர்களை பஞ்சாங்கக்காரர்கள்னு சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்திலையும் பெயர் வேற இருந்தாலும் அந்த சிஸ்டத்துக்குன்னு உள்ளவாவா. நோட்டு போட்டு எழுதி கொடுத்தா பளிச்சு. அந்த வள்ளுவரை கூட்டு வர சொன்னார், கூட்டு வந்தார். என் ஜாதகத்தை எழுதினார், எழுதினார். இப்ப என்ன திசை, இப்ப என்ன புக்தி, இன்னைக்கு என்ன அந்தரம், இன்னைக்கு அந்தரத்துக்கு என்ன பலன்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், முந்தானா இருந்து உங்களுக்கு இன்ன புக்தியோட அந்தரம் ஆரம்பிக்கிறது, இதுக்கு பலன் நீங்க ஜெயில இருக்கணும்னா. அதுக்கு பரமாச்சாரியார் சொன்னார், அதுக்குதான் நானே ஜெயில போய் உட்கார்ந்துட்டேன். நானே போய் கதவை சாத்தின்னு உட்கார்ந்துட்டேன். அது முடிஞ்சிருக்கோம்னா முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுட்பமானது, அதுக்காக சொல்ல வேண்டும். அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தோஷங்கள்லாம் வராதபடிக்கு இந்த சின்ன சின்ன செகண்ட்ல போற மாதிரி உள்ளதெல்லாம் மாத்துறதுக்கெல்லாம் துர்கைய பூஜை பண்ணினா அதெல்லாம் மாறும். சர்வாரிஷ்டஹர துர்கா சாந்தின்னு இந்த ஜெயிலுக்கு போற பிரச்சனையை மாத்துறதுக்கு இது மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நாம சாஸ்திர ரீதியா உள்ள விஷயத்தை சொல்றோமே தவிர நாம நார்மல் ஜோசியர் கிடையாது. போர்டை மாட்டிட்டு காத்தால 9 இருந்து ராத்திரி 4 மணி வரைக்கும் இந்த ஜாதகம் பார்க்கப்படும். நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் கேட்கிறா, ஜாதகம் குறிச்சு தெரியுங்களா சாமி? அவள் நான் ஏதோ ஜோசியத்தை பத்தி சொல்றதுனால அவ கேட்கிறா. இதெல்லாம் நான் குறிச்சா கூட வள்ளுவத்தை தான் குறிக்கணும். அதுக்குன்னு உள்ளவாவா நோட்டு போட்டு அவர்கள்ட்ட தான் எழுத சொல்லணும். ஜெயில இருந்ததுனால 2 பேரும் ஒன்னாயிட முடியுமா? அதுபோல பிறந்ததுனால நீயும் நானும் ஒன்னா. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோகேத்தி தத்துவதா பகவான் சொல்றார். என்னோட ஜென்மாவும் சரி, என்னோட கர்மாவும் சரி திவ்யமானது அர்ஜுனான். திவ்யம் அப்படின்னா அப்ராகிருதம்னு அர்த்தம். பிரகிருதி தன்மை இல்லாததுன்னு அர்த்தம். பிரகிருதி அப்படின்னா இயற்கைன்னு சொல்லலாம். ஓரளவு தமிழ்ல நேச்சர்னு சொல்ற மாதிரி. அதுக்கு என்ன தன்மை அப்படின்னா 6 விகாரத்தை உடையது, 6 மாறுபாடை உடையது. கவனிச்சு கேளுங்க. முதல் மாறுபாடு இல்லை, 2வது இருக்கு, 3வது வளர்ந்தது, 4வது பெருத்தது, 5வது சுருங்கினது, 6வது இல்லை. என்ன சார் இதுன்னா, பூச்செடி வச்சிருக்கோம். அந்த பூச்செடியில பூ பூக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம வீட்டுல நமக்கு குழந்தையோ பேரம்பேத்தியோ இருந்தா தினம் அந்த பூச்செடி கிட்ட தண்ணி ஊத்துறதே, தாத்தா எப்ப பூ பூக்கும், எப்ப பூ பூக்கும் அப்படின்னு கேட்பான். இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசை, பாரு இதுல பூ பூக்கும் பாரு. ஒண்ணுமே இல்லையே தாத்தா, நீ பாரு அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு சின்ன ஒரு மொட்டு. முதல்ல ஒண்ணுமே இருக்காது, அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன மொட்டு. இத பத்தியா, இது என்ன தாத்தா பூன்னா, நீ பாருன்னா. முதல்ல ஒண்ணுமே இல்லை, அப்புறம் ஒரு சின்ன மொட்டு இருக்கு, அப்புறம் அந்த மொட்டானது வளர்ந்தது, மலரல்ல வளர்ந்தது. அதுக்கப்புறம் 3வது வர்த்தத்தை, 4வது பரிணமத்தை. பரிணமத்தைன்னா மலர்ந்தது. 5வது மறுநாளைக்கு வாடி போச்சு. பூத்ததுக்கு 2 நாளோ 3 நாளோ அந்த செடியை பொறுத்து.
கொஞ்ச நாள்ல அந்த வாடி போயிடும். வாடி போனோடனே அந்த செடியிலேருந்து உதிர்ந்து கீழே விழுந்து இல்லை. முதல்ல இல்லை, அப்புறம் இருந்தது, அப்புறம் வளர்ந்தது, அப்புறம் மலர்ந்தது, அப்புறம் சுருங்கினது, அப்புறம் இல்லை. இந்த 6 வகையான மாறுபாடு ஒரு பூவுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் உண்டு. முதல்ல நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் தெரியாது. கர்ப்பம் ஏற்பட்டது, அப்புறம் பிறந்தோம், பிறந்த உடனே வளர்ந்தோம். இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க கிடையாது. 20-22 வயசு வருதுன்னா வளர்ச்சி. ஒரு 30 வயசு கூட வச்சுக்கலாம். அப்புறம் பரிணாமது, உடம்பு பார்த்தேன்னா அப்படி பெருக்க ஆரம்பிக்கும் குறுக்கு வாட்டுல. இந்த எவ்வளவோ முட்டாள்தனத்துல ஒரு முட்டாள்தனம் சொல்றேன், இதை குடிச்சா நீங்க உயரமா வளரலாம் அப்படிங்கிற மாதிரி. தலைவீடுனாலும் வளர முடியாது. உங்க அப்பா ஆகி என்ன உயரமோ அந்த உயரம் தான் அவனால வர முடியும். இது ஒரு முட்டாள்தனம். தலைமயிர தடவிண்டா என்ன தடவிண்டா தலைமையில் வளருங்கிற பிறகு அது ஒரு முட்டாள்தனம். வளரவே வளராது. அப்புறம் என்ன தடவிக்கிறது எதற்குன்னா, இப்ப தோல் இருக்கு, தோல் மேல என்ன தடவிண்டா தோலுக்கு என்ன எஃபெக்ட்? தோல் வெயில்ல அது வறண்டு போகாம, அது சக்தியை இழக்காம, சத்தை இழக்காம எப்படி இருக்கோ அது மாதிரி நம் தலை, நம் கேசத்துல எண்ணெய், உச்சந்தலையில எண்ணெய் வைக்கணும். எங்கேயுமே எண்ணெய் தடவிக்கலனாலும் உச்சந்தலையில கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோன்னு சொல்லுவா கிராமங்கள்ல பழக்கத்துல. அப்பதான் தலை சூடாகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க அந்த எண்ணெய் வளர்க்கிற பழக்கம்லாம் கிடையாது. என்னமோ பல்லு தேய்க்கிற கிரீம் மாதிரி எதையோ தடவிக்கிறான். அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு இப்படி சுருண்டா மாதிரி இருக்கு, ஒரு நாளைக்கு இப்படி நீண்டா மாதிரி இருக்கு, ஒரு நாளைக்கு படர்ந்தா மாதிரி இருக்கு. நம்ம சொன்னதை கேட்கறது அது மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். அது ஒரு முட்டாள்தனம். அந்த பரிணாமத்தை தான். அப்புறம் பெருக்க ஆரம்பிச்சோம், அப்புறம் சுருங்கணும். ஒரு காலத்துல சுருங்கும். 60 வயசு ஆரம்பிச்சோடனே ஒடுங்க ஆரம்பிச்சிடும் உடம்பு. 80 வயசு 90 வயசெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா இப்படி அந்த தோலை இப்படி ஆட்டி பார்க்கலாம். என்ன பாட்டி இப்படி இருக்குன்னா, வயசா எடுத்தோம் அப்படிதான் இருக்கும் அப்படின்பா. நரம்பு இருக்கும், எலும்பு இருக்கும், சதை இருக்காது. உண்மையான ஆரோக்கியம் அதுதான். இந்த சிறுமலை பழம்னு இருக்கு வாழைப்பழத்துல, அந்த வாழைப்பழத்தை, எரு போடாத வாழைப்பழத்தை வாங்கி நீங்க வச்சேன்னா 10 நாள் ஆக உடனே அது அப்படியே கருத்துட்டே சுருங்கும். 20 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். மேல் தோலி காஞ்சிருக்கும், திறந்து பார்த்தா உள்ள பழம் அப்படியே இருக்கும். இன்னைக்கு வாழைப்பழத்தை வாங்கி 2 நாள் வச்சேன்னா அவன் மேல அடிக்கிற அந்த ஸ்ப்ரேக்கு கருத்து போய் அழுகி போயிடும். இதுக்கும் இயற்கைக்கும் உள்ள வித்தியாசம். ஒரிஜினல் பழம் அழுகாது, சுருங்கும். இன்னைக்கு நம்ம உடம்பு ஏன் அழுகாதுன்னா, அதுக்கு எப்படி எருவோ அது மாதிரி நாம சாப்பிட்ற மருந்துகள் சுருங்கணும். அப்புறம் ஒரு காலத்துக்கு இல்லை. முதல்ல இல்லை, அப்புறம் இருந்தது, அப்புறம் வளர்ந்தது, அப்புறம் பெருத்தது, அப்புறம் சுருங்கினது, அப்புறம் இல்லை. இந்த தன்மை இயற்கைக்கு உண்டு, பகவானுக்கு இது கிடையாது. அதான் விஷயம். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம்னு நாம சொல்றோம். ராமாவதாரத்துல 11,000 வருஷம் ராமர் இருந்தார்னு ராமாயணம் சொல்றது. கிருஷ்ணாவதாரத்துல 125 வருஷம் பகவான் இருந்தான்னு கிருஷ்ணாவதாரம் சொல்றது. அந்த 125 வருஷம் கிருஷ்ணனுக்கு தள்ள நரைச்சு போச்சு, பல்லெல்லாம் கொட்டி போயிடுது, சொட்டை விழுந்தது தலையில, கம்ப ஊமின்னு நடந்தார், அப்படிதான் உண்டா. உபப்ளாவியங்கிற நகரத்துல 125 வயசுல சஞ்சயன் பார்க்கிறான் பகவான். தூதுக்கு வந்தவன் எப்படி இருந்தார் பகவான்னா, 25 வயசுல எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்தார். 25 வயசுல பகவான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்தான். அப்படி கிருஷ்ணர் படங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரிதான்.
எங்கேயாவது வயசான கிருஷ்ணர்னு உண்டா? தலை நரைச்ச ராமர் அப்படின்னு உண்டா? அப்படிலாம் கிடையாது. அப்ப நாம் இந்த கதைகளை கேட்கும் போது ஒன்ன மனசுல வாங்கிக்கணும், மனிதனாக கடவுள் பிறந்ததுக்காக மனிதனோட தர்மங்கள்லாம் பொருந்தாது. இந்த அதிமேதாவி ஒருத்தன் கேட்கிறான், பிறந்தார்னா அவர் எப்படி கடவுள் ஆக முடியும், பிறந்த இடம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவர் எப்படி கடவுள் ஆக முடியுங்கிறான். இந்த தோற்றம் தான். காத்தால போய் சமுத்திரத்துல சூரிய உதயத்தை பார்க்கிறோம், சமுத்திரத்துல இருந்து சூரியன் அப்படியே எழும்பி மேல வராது. சமுத்திரக்கரைக்கு போனா, பீச்சுக்கு போனா சூரிய உதயத்தை பார்க்கலாம். அப்படின்னா சமுத்திரம் தான் சூரியனை 10 மாசம் கருப்ப இருந்து வைக்கிறத அறிவு வேணா. அந்த தோற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு இடம் அது. கிழக்கு திசையில சந்திரன் உதயமானான் அப்படின்னா கிழக்கு திசைக்கும் சந்திரனுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிழக்கு திசைன்னு ஒண்ணு கிடையாது. நாம நம்மளுடைய விவகாரத்துக்காக அப்படி வச்சுக்கிறோம். இங்கிருந்து டெல்லியில உள்ளவர்களை வடக்கத்தியர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரா சொல்றா. திருச்சிக்காரனுக்கு மெட்ராஸ்காரனே வடக்கத்தியன் தான், இங்கிருந்து வடக்கத்தியன் தான். அப்ப திசை மாறுறதும். அதுபோல தெய்வங்களை பத்தி நாம கதைகள் கேட்கும் போது சில விஷயங்கள் பொருந்தாம இருக்கும். அது தெய்வங்களோட தன்மைன்னு விட்டுடணும். அது இது அடிப்படையா வச்சு கேட்கணும். கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி பலராம அவதாரம். பலராமர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா 2 வகையா சொல்லலாம். எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா, மகாவிஷ்ணு படுத்துன்னு இருக்கிற அந்த ஆதிசேஷன் இருக்கார் பாருங்க, அவர் தான் பலராமர். பகவான் அவதாரம் பண்ணும் போது பகவானை விட்டு சிலதெல்லாம் பிரியாது. சங்கம், சக்கரம், கதை, சாருங்கம் அப்படிங்கிற வில்லு, படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன், மகாலட்சுமி, வேதம், இதெல்லாம் பகவானை விட்டு பிரியாது. இதெல்லாம் தனியாகவும் அவதாரம் எடுத்து வரும், பகவானோடையும் வரும். 2 வகையாகவும் வரும். ராமாவதாரத்துலதான் கொஞ்சம் விஸ்தாரமா இதை பத்தி சொல்லலாம். மகாவிஷ்ணு ராமனா வந்தார், ஆதிசேஷன் லட்சுமணனா வந்தார், சங்க சக்கரம் பரத சத்ருகுணாலா வந்தது, பரத சத்ருகுணர்களாக வந்தார்கள். கதை விபீஷணனா வந்தது, மகாலட்சுமி சீதையா வந்தார், வேதம் ராமாயணமா வந்தது. வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு இது கொஞ்சம் விரிவா சொல்லக்கூடிய அவதாரமா ராமாயணம் இருக்கு. ராமாயணத்துல ஆதிசேஷன் தம்பியா வந்தார் ராம அவதாரத்துல. கிருஷ்ண அவதாரத்துல அதே ஆதிசேஷன் அண்ணனா வந்துட்டார், தம்பியா இல்லாம அண்ணனா வந்தார். ஏன் அண்ணனா வந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் ராமாயணத்துல அமையறது. ராமர் பட்டாபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ற காலத்துல சீதை கர்ப்பவதியானால், சீதை பிறந்த வீட்டுக்கு பிரசவத்துக்கு போகல, கௌசல்யா இஞ்சியே இருக்க, சீதையும் இஞ்சியே இருக்கேன்னா ராமனோடய இருக்கேன்னா, கௌசல்யும் சொன்னால் எனக்கு பொண்ணு இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, சீதைக்கும் ராமனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு இஷ்டம் கிடையாது. இதெல்லாம் சில பெண்களுடைய ஒரு தனிப்பட்ட மனோபாவம். ஆச்சரியமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற ஆத்துக்கார் அமைந்தா பெரிய பாக்கியம். பெரும்பாலும் இது மாதிரி மனோபாவம் உள்ள பெண்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற ஆத்துக்கார் அமைய மாட்டான். பிரசவம்ங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அந்த சமயத்துல கூட கணவனை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. நான் சமீபத்துல ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பார்த்தேன். ஒரு கணவன் மனைவியில மனைவி இறக்க போறா. மனைவி கன்ஃபார்மா இறந்துருவான்னு டாக்டர் சொல்லிட்டா. அது ஒரு விதமான சூழ்நிலை. கேன்சர் அது ஸ்ப்ரெட் ஆகி லெங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் 6 நாள் இருந்தா பெரிய விஷயம், அதனால நீங்க கிராமத்துக்கு போயிடுங்கோ அப்படின்னே சொல்லிட்டா. எல்லாரும் கிராமத்துக்கு கிளம்புறார்கள். நான் அந்த இடத்துல இருக்கேன். அந்த அம்மா சொல்றா, மணி 10:30 11 மணி ஆயிடுத்து, அப்பா சாப்பிட்டாரான்னு.
10:30 மணிக்கு ரெகுலரா அந்த கணவனுக்கு சாப்பாடு போட்டு அந்த அம்மாவுக்கு பழக்கம். தான் சாக போறோம் 1/2 மணி நேரத்துல அந்த அம்மாவுக்கு தெரியும், 2 நாள்ல சாக போறோம் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா ஒன்றும் அசடு கிடையாது. தான் சாகரத்துக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத முன்னாடி சொல்றா. இன்ன கலர் புடவை எடுத்து வச்சிருக்கேன், அதைத்தான் அடுத்து கட்டணும், வளையல் போடணும், இன்ன நகை போடணும், இன்னார் தான் என்னை தொட்டு குளிப்பாட்டணும், இன்னார் என்னை தொடக்கூடாது, இத்தனை விஷயத்த சொல்லிட்டு போறான்னா அதெல்லாம் சில பேரோட ஒரு அந்த தைரியத்தெல்லாம் நினைச்சா அப்படி நமஸ்காரம் தான் பண்ணணும். மரணம்ங்கிறது சாதாரண விஷயம். ஆனா உண்மையில நீங்க என்ன தைரியமா இருந்தாலும் இல்லாட்டினாலும் மரணம் உண்டு, அதை உங்களால தவிர்க்க முடியாது. அந்த 10:30 மணிக்கு அப்பா சாப்பிட்டாரா, மணி 10 ஆயிரத்து, அப்பாவுக்கு பசிக்கும் சாப்பாடு போடணும்னு எனக்கு அப்படியே அழுக வந்து, ஐயோ இந்த பாக்கியத்தை புரிஞ்சுக்கணுமே. சாக போறோம்னு தெரிஞ்சு கணவன் பட்னியா இருப்பான்னு நினைக்கிற மனைவி அமைஞ்சா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த வாழ்க்கை. அதனாலதானே சம்சாரம் போனா சகலம் போச்சுங்க. இது ரொம்ப பேருக்கு புரியாது. சீதை அது மாதிரி உள்ளவன், சீதை மாதிரி பக்தி, அது ராமன் புரிஞ்சவன், அது வேற விஷயம். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இப்படி கர்ப்பமா இருக்கால், மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல சாரர்கள்னு சில பேர் வருவா. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்லயும் அந்த சிஸ்டம் தான், நம்ம ஹிந்து சாஸ்திரிய சிஸ்டம் தான். ரா சிபிஐ, சிபிஐ பத்தி எனக்கு தெரியாது, இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டம்ங்கிறது ரா தானே, இன்டெலிஜென்ட் ரா, அப்புறம் இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. இந்த அமைப்புகள்லாம் அன்னைக்கு யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும்? பிரதம மந்திரிகிட்ட கொடுக்கணும், உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கணும், அன்னைக்கு கொடுக்கணும் ரிப்போர்ட். இன்னைக்குமே சீஃப் மினிஸ்டர்கிட்ட கொடுக்கணும் அன்னைக்கு. இது சிஸ்டம். இது அதுல இன்னொரு விஷயம், இது மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா எப்ப வேணாலும் அவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காம பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாம்னு உண்டு. அவர்களோட ஒரு பவர் அது மாதிரி பார்க்கிற பிரைம் மினிஸ்டர் நமக்கு அமைஞ்சால் பாக்கியம். பார்க்காத ஆளும் உண்டு. ராத்திரி 6 மணி ஆச்சுன்னா இனிமே அவரை பார்க்க முடியாது அமைச்சரை, அவர் தன் நிலையில இருக்க மாட்டார். காலத்தால 7 மணி 8 மணி 9 மணி ஆகும் அவர் எழுத்துக்கிறதுக்குன்னு சொல்ற நிலையிலையும் இருக்கார்கள் சில பேர்கள். மதிக்ஷயாத்து கிராமிய சுகேஷு சக்தஹா அப்படின்னு லட்சுமண சுவாமி சொல்றார். இந்த கிராமிய சுகங்கள்ல ஈடுபட்டவன்லாம் பதவிக்கு வந்தா நாடு உருப்பிடுமான்னு கேட்டான். பதவிக்கு வரவனுக்கு தனிப்பட்ட விருப்பு குடும்பம், இந்த புடலங்கெல்லாம் தூக்கி ஓரமா வைக்கணும். நீ எப்ப பதவிக்கு வரணும்னு தீர்மானம் ஆயிட்டியோ அப்ப இந்த தேசம்தான் உனக்கு ஃபர்ஸ்ட். 24 மணி நேரமும் தேசத்தை பத்தின விஷயம்தான். தனிப்பட்ட சௌக்கியம், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புங்கிறதே கிடையாது. அப்படி உனக்கு தேவைன்னா நீ பதவிக்கே வர வேண்டாம். இது என்ன விளையாட்டா? தேசம்ங்கிறது 6 மணி ஆச்சுன்னா அவரை பார்க்க முடியாது, எங்க இருக்காருன்னு தெரியாது, எந்த வீட்டுல இருக்காருன்னு தெரியாது, அது வேற. எந்த வீட்டுல இருக்காருன்னு தெரியாது, என்ன நிலையில இருக்காருன்னு தெரியாது, எல்லாம் தலையில எடுத்து நமக்கு. கிராமிய சுகங்கள்னு பேரு. இந்த கிராமிய சுகங்கள்ல ஈடுபடுறவர்கள் பதவிக்கே வரக்கூடாது. 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் பார்க்கலாம் அவரை அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்கள் தான் பதவிக்கு வரலாம். ஏன்னா முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கட்டும். ராமரை பார்க்கிறா நேர அந்த சாரர்கள்லாம். சீதை தூங்கி ராணியோட இருக்கிற சமயத்துக்கு ஒருத்தர் வந்துட முடியுமா? இவர்கள் வரலாம். சீதை தூங்கின்னு இருக்க மடியில நின்னா என்ன விஷயம்னு கேட்டா, சீதை இருக்காளுங்கிற மாதிரி கண்ணை காமிச்சா, பரவாயில்ல சொல்லுன்னா. எங்க எல்லா இடத்துலையும் கரெக்டா ஜனங்கள் ஒழுங்கா இருக்கா? இது இன்னொன்னு கவனிச்சுக்கணும். நாம இந்த ஜனங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரியாத ராஜா நீண்ட காலம் இருக்க முடியாது. இந்த பக்கத்தில் உள்ளவன் பேச்ச நம்பவே கூடாது. ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் தன்னை பத்தி அப்படிங்கறதுதான் ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அவன் மேல கேச போட்டு அவன் உள்ள தள்ளுறதுக்கு இல்ல,
அந்த தப்பை திருத்திக்கிறதுக்காக ஜனங்களுக்கு என்ன குறை, என்ன வருத்தம், அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நம்ம கிட்ட. இது ஒரு ஆச்சரியம். இது ராமர் காலத்துல குடியரசு கிடையாது, முடியரசு. குடியரசுக்கும் முடியரசுக்கும் என்ன வித்தியாசம்னா, வேண்டாம்னா அந்த ராஜாவை அடுத்த எலெக்ஷன்ல தூக்கி போட்டுட்டு இன்னும் ராஜாவை நாம செலக்ட் பண்ணலாம். முடியரசுல அப்படி கிடையாது. ஒருத்தனுக்கு கொட்டாவி ஆச்சுன்னா அவங்கால மட்டும் அவன் தான் ராஜா. அப்படி இருக்கிற காலத்திலேயே ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களோட ஹிதம் என்னங்கிறத கவனிச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ணின ராஜா ராமன். அது மாதிரி நல்லவர்கள் எல்லாம் ஆண்ட தேசம் இது. அதுக்காக சொல்லவன் எல்லாரும் ராமனை பத்தி கொண்டாடுறார்கள். அது பகவான் சொன்னாரு, என்னை பத்தி கொண்டாடுற நான் கேட்கல, என்கிட்ட உள்ள குறைகளை யாரும் சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பாதம் நடந்து, அது இதுக்கு சம்பந்தம் இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நடந்ததை சொல்ல வேண்டியது எங்க பொறுப்பு. ஆனா சொல்றதுக்கு பயமா இருக்கு. என்ன, உங்களை கண்ணிய குறைவா அவன் பேசினதுனால, அவன் தானே பேசினான், நீ சொல்றதுல என்ன இருக்கு சொல்லுன்னா. ஒரு ஊர்ல ஒரு சலவை தொழிலாளிக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு சண்டை. ரஜகன், வாஷர்னு சொல்லுவா, வண்ணான்னு நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவோம். அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு சண்டை. சண்டையில அந்த மனைவி கோச்சுன்னு பிறந்த வீட்டுக்கு போயிட்டான். போய் 2 மாசமோ என்னமோ ஆச்சு, வரவே இல்லை. உடனே சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி கூட்டம் வந்தான். அந்த காலத்துல எல்லாம் அதுக்குதான் சொந்தம் பார்த்து குடும்பம் பார்த்து பெண்ணை கொடுக்கணுங்கிறது. ஏன்னா இது மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா கூட்டு வச்சு பேசி கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காது, பிள்ளையும் கண்டிப்பா பொண்ணையும் கண்டிப்பா. குடும்பம் பிரியறதுக்கு நம் பெரியவர்கள் விட மாட்டாரு. இன்னைக்கு பரிஸ்திதி என்னன்னா, அந்த குடும்பம் பிரியறதுக்கு காரணமே அந்த பெரியவாங்க. இந்த போனை வச்சுன்னு ஊதுன்னு ஊதி அந்த பொண்ணை வாழவே விடுறது கிடையாது. சுயமா கணவனோட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கே அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னு நீ அடி காப்பி குடிச்சியா, பல்லு தேய்ச்சியா, கவனிச்சு கேளுங்க, காப்பி குடிச்சியா அப்புறம் பல்லு தேய்ச்சியா, என்ன பண்ண போற, என்னால ஒண்ணுமே முடியலமா, நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஸ்விக்கியில, ஸ்விக்கி மாமா கொண்டு வராருன்னு பேத்தி வேற சொல்லும். ஸ்விக்கி மாமாவா, சோறு போடுறவங்க மாமா தானே சொல்லுங்க. இந்த நிலையில இருந்ததுன்னா இதெல்லாம் எங்க முடியும்? இதெல்லாம் என்ன, சரிக்கு கொரோனா வேற நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தா எப்படி இருக்கணும்ன்றத நமக்கு ஒரு பாடம் சொல்லிட்டு போயிரு. எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் கொரோனா வந்ததுல. என்ன சார் இப்படி சொல்றேன்னா, ஒரு வகையில சந்தோஷம். எல்லாரும் வீட்டுல சமைச்சு சாப்பிடணும், ஹோட்டல்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு வியாதி உண்டா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. புகை உண்டா, சூழ்நிலை உண்டா, சுற்றுச்சூழல் கெட்டது உண்டா, வியாதி உண்டா? இது மாதிரி எல்லாம் பெரியோர்கள் சேர்த்து வைக்கணும். இன்னும் சொல்ல போனா நல்லோர்கள் சேர்த்து வைப்பார்கள், தீயோர்கள் பிரித்து வைப்பார்கள்.